அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானையே கணவனாக அடைய வேணும் என்று ஆசைப்பட்ட ஆண்டாள் பாவை நோன்பு நோற்றாள். தொடர்ந்து நாச்சியார் திருமொழியிலே காமன் காலிலே விழுந்தாள். அவனை சிற்றில் சிதையாதே என்று கோபிமார் அருளிச் செய்த அந்த வார்த்தைகளை உட்கொண்டு இரண்டாம் திருமொழியை அருளிச் செய்தாள். அதற்கு மேலே என்னுடைய கூரையை கொடுத்து விடு என்று அந்த எம்பெருமானை பார்த்து, வஸ்திரங்களை அபகரித்த எம்பெருமானை பார்த்து வஸ்திரங்களை கொடுத்து விடு என்று ஆய்ச்சியர்கள் சொன்ன வார்த்தை, அதையும் சொன்னாள். அதற்கு பிறகு கூடலிழைக்கத் தொடங்கி அவன் தன்னோடு கூடுவனா என்று சகுனமும் பார்த்தாள். இத்தனையும் ஆகியும் அந்த கண்ணன் இவள் இருக்கிற இடத்திற்கு வாராமையினாலே தன்னை சுற்றி இருக்கிற அந்த சோலைகளிலே வாழ்கின்ற குயில்கள், அந்த குயில்களை பார்த்து கண்ணபிரான் இங்கே வரும்படியாக குயிலே நீ கூவ வேண்டும், அந்த எம்பெருமானோடு நான் சேரப்பெறும்படியாக நீ காரியம் செய்ய வேணும் என்று குயில்களை வேண்டிக் கொள்வதாக நாச்சியார் திருமொழியிலே 5வது பதிகம் அமைந்துள்ளது. அதிலே 2வது பாசுரத்திலே அவள் என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அந்த எம்பெருமான் இருக்கிறானே அவன் எனக்கு அனுகிரகம் செய்யாததோடு மட்டுமல்லாமல், அதாவது உடனே வந்து என்னோடு கூடாதது மட்டுமல்லாமல் என்னை உயிரோடு வைத்து இப்படி நலிகிறானே, குயிலே நீதான் இதை தீர்த்து வைக்க வேண்டும், என்ப துன்பத்தை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று அந்த குயிலை வேண்டிக் கொள்ளுகிறாள். இடங்கையில் கொண்டா விமலன குறுக்காட்டான் உள்ளம் புகுந்தன்னை வைத்து நாலு முயிர் பெய்து கூத்தாட்டு காணம் பாடம் குயிலே மெல்ல விளந்து விழத்து விழத்தாது என் வேங்கன் அவன் வரக்கூவாய். அந்த எம்பெருமான் யார் என்றால் வெள்ளை விழிசங்கு இடங்கையில் கொண்ட விமலன் என்று தனக்கு அருள் செய்யாத எம்பெருமானையும் கூட அவனுடைய வடிவழகை வர்ணிக்கிறாள். வெள்ளை விழிசங்கு என்னால் வெள்ளை வெளேரன் இருக்கக்கூடிய சங்கு, அதை தன்னுடைய இடது திருக்கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான். எதற்காக என்னால் யார் யாரெல்லாம் தன்னை எப்பொழுதும் அடிபணிகிறார்களோ அவர்களுக்கு தன்னை முற்றூட்டாக அனுபவிக்க கொடுப்பவன். மேலே ஆண்டாளே சொல்லப் போகிறாள், உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே என்று அந்த சங்குக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமோ, எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருப்பவளத்திலே ஊறுகின்ற அமுதத்தை பருகுகின்றதாம். அந்த எம்பெருமானுடைய திரு கையிலேயே அது உறங்கி விடுகிறதாம். அப்படிப்பட்ட பேர் எம்பெருமானை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடியது அந்த சங்கு. அதை போன்ற பேர் எனக்கும் கிட்டும் என்று எண்ணித்தான் அந்த எம்பெருமானிடத்திலே நான் ஆசை வைத்தேன் என்கிறாளாம் ஆண்டாள். அவன் வெள்ளை விழிசங்கு இடங்கையில் கொண்ட விமலன். விமலன் என்றால் மிகவும் சுத்தம், பரிசுத்தமானவன். தான் ஒருத்தன் சுத்தனாயிருப்பது மட்டுமன்றிக்கே தன்னை வந்து அடைந்தவர்களையும் சுத்தனாக ஆக்குமவன். தான் எப்படி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறானோ அதுபோல அடைந்தவர்களையும் அவன் ஆக்குவான் என்று எண்ணி என்றோ அவனிடத்திலே நான் ஆசை வைத்தேன். ஆனால் அந்த எம்பெருமான் என்ன செய்தான் என்றால், அப்படிப்பட்ட விமலன் தன்னுடைய உருவை எனக்கு காட்ட மாட்டேன் என்கிறான். விமலன் எனக்கு உரு காட்டான், அவனுடைய திருமேனியை எனக்கு காட்ட மாட்டேன் என்கிறான். ஆனால் அவனை மறந்து விடலாம் என்று நினைத்தாலோ அவனுடைய திருமேனியினுடைய அழகு அது அத்தனையும் என்னுடைய நெஞ்சிலேயே தங்கி இருக்கின்றபடியினாலே உள்ளம் புகுந்து நாளும் என்னை நைவி. உள்ளம் புகுந்து என்னால் அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகு, அந்த திவ்யமங்கள விக்கிரக சேவை அது உள்ளம் புகுந்து என்னை நைவித்து என்கிறாள். என்னை அப்படியே உருக்கி விடுகிறது. அதற்கும் மேலே என்ன செய்கிறான் எம்பெருமான் என்றால், நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும்
எனக்கு மேலும் மேலும் உயிரை உண்டாக்கி அப்படியே கூத்தாட்டு காண்கிறான், அப்படி ஒரு காரியத்தை செய்கிறான் என்கிறாள். அதாவது அவனை நினைத்தவாறே என்னுடைய பிராணன் முடிந்து போவதாக இருக்கிறது துன்பத்தினாலே. ஆனால் எம்பெருமான் என்ன செய்கிறான்? துன்பத்தினாலே நான் முடிந்து போகவும் ஒட்டாமல் எனக்கு உயிரை கொடுத்து மேலே மேலே துன்பத்தை விளைக்கிறான். அதாவது கசையடி கொடுத்து தண்டனை கொடுப்பவர்கள் என்ன செய்வார்களாம்? ஒரு 10 கசையடி கொடுத்தவுடனே அந்த கைதியானவன், அந்த குற்றம் செய்தவன் சற்று அப்படி மயங்கி மூர்ச்சித்து விழுந்து விட்டானால் அவனுக்கு கொஞ்சம் தண்ணீர் முதலானதை கொடுத்து அவனை சற்று தேற்றி வைத்துவிட்டு மறுபடியும் கசையடியை தொடங்குவார்களாம். ஆக அவனுக்கு தண்ணீர் கொடுத்து தேற்றினது எதற்காக என்னால் இன்னும் அவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அதுபோல இங்கே எம்பெருமானும் என்ன செய்கிறான்? என்னை முடிந்தும் பிழைக்க ஒட்டாமல் என்ன செய்கிறான் என்றால் நாளும் உயிர் பெய்து என்னை கூத்தாட்டு காணும். இப்படி நான் படுகிற துன்பத்தை கண்டு கொண்டிருக்கின்றானே. குயிலே, நீ எப்படி இருக்கிறாய்? கள்ளவிழ் செண்பக பூமலர் கோதி. ஆஹா, நல்ல தேன் பெருகுகின்ற அந்த செண்பக மலரை கோதி நீ என்ன செய்கிறாய் என்னால் அப்படி உன்னுடைய பேடையோடு மிகவும் ஆனந்தமாக அங்கே இருக்கிறார். கழித்து இசைபாடும் குயிலே என்று ஆனந்தத்திலே இருக்கிறாய். நானோ இங்கே துக்கத்திலே இப்படி வீழ்ந்து கிடக்கிறேன். ஆனால் நீயோ கள்ளவிழ் செண்பக பூமலர் கோதி கழித்து இசைபாடும் குயிலே, நீ என்ன செய்ய வேண்டும்? மெல்ல இருந்து முழற்றி முழற்றாது. இப்படி மெல்லமாக இருந்து உன்னுடைய மழலை சொற்களாலே நீ மேலும் மேலும் எனக்கு துன்பத்தை விளைக்காதே. நீ போய் அந்த எம்பெருமானிடத்திலே போய் நான் இப்படி படுகிறேன் என்பதை சொல் என்று சொல்லுகிறாள். அவன் வரும்படியாக அவனுடைய திருநாமத்தை நீ கூவு என்கிறாள். உடனே குயில் கேட்குமாம், அவனை கூவு என்று சொல்லுகிறாயே, அவன் எங்கோ பரமபதத்திலே என்றோ இருக்கிறான், நான் இங்கிருந்து கூவினால் அது அவனுக்கு கேட்குமா என்றா நினைக்கிறாய் குயிலே? அப்படி அல்ல. அடியவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக அவனே பரமபதத்தை விட்டு எங்கே வந்திருக்கிறான் என்றால் இங்கே திருவேங்கட மலையிலே நாம் எல்லோரும் காணும்படியாக வந்திருக்கிறான். ஆயினாலே நீ கூவினால் நிச்சயம் அவன் காதிலே விழும். என் வேங்கடவன் வரக்கூவாய் என்று வேங்கடவனாக எழுந்தருள் இருக்கின்ற அந்த எம்பெருமான் நான் இருக்கிற இடத்திற்கு வரும்படியாக நீ கூவ வேண்டும். கூவினால் நிச்சயம் அவன் வேங்கடவன் என்னால் என்ன? அவன் அடியவர்களுடைய பாபங்களை எல்லாம் போக்குபவன் அல்லவா? ஆயினாலே அவனை அடைவதற்கு தடையாயிருக்கக்கூடிய என்னுடைய பாபங்களையும் போக்கி அவன் என்னை ஏற்றுக்கொள்வான் என்று அந்த குயிலை பார்த்து 2ஆம் பாசுரத்திலே கூறினாள். அடுத்தபடியாக 3வது பாசுரம் அதிலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால், ஒரு பெண்ணுக்காக, அதாவது சீதை பிராட்டிக்காக எவ்வளவு துன்பங்களை அவன் ஏற்றுக்கொண்டான், எத்தனை பெரிய காரியங்களை செய்தான். அப்படிப்பட்டவன் எனக்கும் காரியம் செய்ய வேண்டாமா? குயிலே, நீ போய் அவன் வரும்படியாக கூவு என்கிறாள். மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள மாய நிராவணன் மேல் சரமாரி தாய்கரையத்தத்து வீழ தொடுத்த தலைவன் வரவெங்குங்கானே காவில் புதுமணம் நாரா உரிவன்றின் தாமரம் கேட்டு உன் காதலியோருடன் வாழ் குயிலே என் கருமாணிக்கம் வரக்கூவாய். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்த எம்பெருமான் தானே ராமனாக அவதரித்தவன். அப்படி யுத்தம் நடக்கிற காலத்திலே இவன் வெறும் தரையிலே நின்று யுத்தம் செய்து கொண்டிருந்தானாம் ராமபிரான். எதிரிலே ராவணன் தேரிலே நின்று யுத்தம் செய்கிறான். உடனே ஆகாசத்திலே இந்திரன் பார்த்தான். நமக்காக போரிடுகிறான் என்றோ இந்த ராமபிரான், இவனுக்கு நாம் நம்முடைய தேரை கொடுப்போம் என்று தன்னுடைய தேரையும் தன்னுடைய தேரினுடைய சாரதியான அந்த மாதலி என்பவனையும் சேர்த்து அனுப்பி வைத்தானாம். அந்த மாதலி என்பவன் ராமபிரானுக்கு தேரை செலுத்துகின்றான். அதை சொல்லுகிறாள், மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள. மாதலி தேரிலே நின்று முன்பு கோல் கொள்ள, அந்த தேரை முன்பாக செலுத்தா என்று இவ்வளவுதான் பொருள். இங்கே பெரியவாச்சான் பிள்ளை மிக அற்புதமான அர்த்தத்தை காட்டுகின்றார். மாதலி தேரை செலுத்தா என்றாலே போதுமே, தேரை முன்னே செலுத்தா, முன்பு கோல் கொள்ள என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றால், இந்திரன் என்பவன் எப்பொழுதும் கோழையாயிருந்தபடியினாலே அவன் தேரை முன்னே செலுத்தவே மாட்டானா. எப்பொழுதும் பின்னோக்கி ஓடுவதுதான் அவனுடைய காரியம். யாருக்கு? இந்திரனுக்கு. ஆயினாலே இதுவரை மாதலி என்பவன் தேரை முன்னாலே செலுத்தியதே கிடையாது. ஏனென்றால் அவன் இந்திரனுடைய சாரதி அல்லவா. ஆனால் பெருவீரனான ராமபிரானுடைய தேரிலே அவன் சாரதியாக வந்த பிற்பாடு அப்பொழுதுதான் தேரை முன்னாலே செலுத்தினானாம்.
ஆகையினாலேதான், ஏனென்றால் இவன் பெரு வீரனாகினாலே ராவணனுடைய தேரின் முன்னே கொண்டு போய் என்னுடைய தேரை நிறுத்து என்று ராமபிரான் சொன்னபடியினாலே இவன் தேரை முன்னாலே செலுத்தினான். இப்பொழுதென்றோ அவன் ஒரு வீரனுக்கு தேரோட்டுகிறான். ஆகினாலேதான் மாதலி தேரை முன்னாலே செலுத்தினான் என்று அப்படி பெரியவாச்சான் பிள்ளை மிக அழகாக வியாக்கியானத்திலே காட்டுகிறார். அப்படி மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள அந்த மாயனி ராவணன், அதாவது மாயப்போர்களை எல்லாம் செய்தவனான ராவணன், அவனை என்ன செய்தான் எம்பெருமான் என்றால் சரமாரி பொழிந்து தாய் தலை அற்றற்று விழ, அவனுடைய தாய் தலை என்னால் தாய்த்தலை பிரதானமான தலையான அந்த தலை அற்றற்று வீழ தொடுத்த தலைவன் அவன். எம்பெருமான் எப்படியெல்லாம் செய்தான், 10 தலைகளையும் அப்படி பனங்கனி உதர்வது போல அப்படி தலைகளெல்லாம் உதிரும்படியாக சரமாரி பொழிந்த அந்த தலைவன், ஒரு சீதா பிராட்டிக்காக இப்படிப்பட்ட செயல்களை செய்த அந்த தலைவன் வர எங்கும் காணேன். ஆகையினாலே குயிலே நீ கூவ வேண்டும். ஆனால் குயிலோ எப்படி இருக்கிறது என்றால் போதலர் காவில் புதுமணம் நார என்று பூக்களெல்லாம் அப்படி மலர்ந்திருக்கக்கூடிய நன்றாக மனம் வீசுகின்ற அந்த சோலைகளிலே அது என்ன செய்கிறது என்னால் பொறிவண்டின் காமரம் கேட்டு, அங்கே பொறிவண்டுகள் எல்லாம் இருக்கின்றனவாம். அந்த வண்டுகள் காமரம் என்கிற பெயருடைய பண்களை பாடுகின்றனவா, அதாவது வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றனவாம் அந்த சோலைகளிலே. அது என்ன பண்ணுகிறது என்னால் அந்த ரீங்காரம் செய்கின்ற இசையை தன்னுடைய காதலியோடு உடன் இருந்து கொண்டு இந்த குயில் கேட்டு மகிழ்கிறதாம். ஆக போதலர் காவில் புதுமணம் நார பொறிவண்டின் காமரம் கேட்டு உன் காதலியோடு உடன்வாழ் குயிலே என்று இப்படி நீ இனிமையை அனுபவிக்கிறாயே, இதே இனிமையை நானும் என்னுடைய நாயகனான அந்த எம்பெருமானோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டாமா? ஆகினாலே என்னுடைய கருமாணிக்கம் அந்த எம்பெருமான் நான் இருக்கிற இடத்திற்கு வரும்படியாக நீ கூவாயாக என்று இந்த குயிலை பார்த்து வேண்டிக் கொள்ளுகிறாள். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஓர் அறிவு